நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் அவசர அறிவிப்பு. அடுத்த 37 நாட்கள் தொடர்பில் வெளியான முக்கியமான தகவல். இன்றிரவு உலகமே எதிர்பாராத பாரிய தாக்குதலை எதிர்பாருங்கள். டொனால்ட் ட்ரம்பை எச்சரிக்கை விடுத்து மிரட்டிய ஈரானின் பரபரப்பு அறிவிப்பு. ஈரானின் அதி உயர் தலைவர் அலி ஹமேனியின் உயிரிழப்பால் வந்த பின்விளைவுகள். அமெரிக்காவுக்கு எதிராக வெடித்த போராட்டம். அமெரிக்க தூதரகங்களை கொளுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் பலி. அடுத்த பெரும் பேரடி செய்தி. மற்றொரு நாட்டுக்கு எதிராக போரை அறிவித்தது பயங்கர நாடு வடகொரியா. முழு உலகுக்கும் பேரடி செய்தி. சர்வதேச சந்தையில் அதிரடி மாற்றம். மசகெண்ணெய் மற்றும் எரிவாயு விலை திடீர் அதிகரிப்பு. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி மீட்பு. யார் மீது தாக்குதல் நடத்த கொண்டுவரப்பட்டது? ஆரம்பமான விசாரணைகள். சிவப்பு கொடியை ஏற்றியது ஈரான். ஆரம்பமாகிறது போர். பீதியில் எதிரி நாடுகள். கமேனியின் மரணம். ரஷ்யாவின் அதிபர் புடின் இரங்கல். இணையத்தில் வைரலாகும் பதிவு. வரலாற்றில் முதல் முறையாக ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். வெளியானது பரபரப்பு காரணம். ஈரானிய உயர் தலைவர் கொல்லப்பட்டது இப்படித்தான். கமேனியை பின்தொடர்ந்த மரணம். வெளிவந்தது இஸ்ரேலின் துல்லிய தாக்குதல் பின்னணி. மத்திய கிழக்கு பதற்றம். முற்றாக இடைநிறுத்தப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 12 வானூர்தி சேவைகள். நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். ஓமான் கடல் பகுதியில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். மூடப்படவுள்ள சர்வதேச எண்ணெய் வழி கடல் பாதைகள். கச்சதீவில் நிலவிய அசாதாரண சூழல். கைதிகள் போல் நடாத்த முற்பட்டனரா? ஈரானின் புதிய இடைக்கால உச்ச தலைவர் நியமனம். நிர்கதியாகியிருந்த மக்களுக்கு கிடைத்த பெரும் பலம். தயாரானது தாக்குதல் திட்டம். மூச்சுவிட முடியாத அளவுக்கு ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது அமெரிக்கா குண்டு வீசி வருகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் முன்பள்ளி பெண் குழந்தைகள் 152 பேர் உள்ளிட்ட இதுவரையில் சுமார் 462 பேர் வரை உயிரிழந்தனர். 900க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அலி ஹமேனியின் மறைவுக்கு பின்னர் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் உறைந்து போயுள்ளன. உலக தலைவர்கள் இந்த சம்பவத்துக்கு தங்களின் எதிர்வினைகளை தெரிவித்து வரும் நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல்படை பழிவாங்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றக்கூடிய இந்த வரலாற்று தருணத்தை கண்டு உலகமே திகைத்து போயுள்ளது. ஈரானின் அதிகுச்ச தலைவரின் வீர மரணத்தை தொடர்ந்து ஈரானிய ராணுவம் மத்திய கிழக்கில் தன்னுடைய எதிரி நாடுகளை நோக்கி கடுமையான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இன்றைய தினமும் ஈரான் தாக்குதல் மேற்கொண்டால் அதற்கு எதிராக மிகவும் கடுமையாக பதிலளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் முழுவதும் 40 நாட்கள் துக்க தினம் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் போர்க்களத்தில் அதன் வேகம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்களை இலக்கு வைத்து நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான அயன் டோம் மற்றும் ஆரோ ஆகியவை இந்த ஏவுகணைகளை தடுக்க போராடி வரும் நிலையில் பல ஏவுகணைகள் இலக்குகளை துல்லியமாக தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் திடீரென்று ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி தொடர்பான அவசர அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் DV சாந்த சில்வா இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு நாளை பௌர்ணமி தினத்திலும் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், சாதாரணமாக இந்த நிலைமை உருவாகுவதற்கு முன்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை தினமாகும். நீண்ட வார இறுதி விடுமுறை என்பதால் IOC நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்தபடி வழமை போன்ற எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கும். பொதுவாக பௌர்ணமி தினங்களில் எரிபொருள் போக்குவரத்து இடம்பெறுவதில்லை என்றாலும் முன்னரே தீர்மானித்தபடி நாளை எரிபொருள் விநியோக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக தேவையான அளவு பவுசர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. எரிபொருள் தொடர்பாக எவ்வித தேவையற்ற அச்சமும் கொள்ள வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இதுவரை அனுபவித்திராத மிகவும் கடுமையான தாக்குதலை ஈரான் கொடுக்கும் என்று அந்த நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி லாரிஜானி அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
தன்னுடைய எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் அவர் இது தொடர்பில் பதிவிட்டுள்ளார். நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதன் பாதிப்புகளை அந்த நாடுகள் உணர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைய தினம் ஈரான் முன்னெடுக்கப் போகும் தாக்குதல் அவர்கள் இதுவரை கற்பனை செய்து கூட பார்த்திராத வலிமையுடன் இருக்கும் என்றும் அவர் சூளுரைத்தார். ஈரானின் இந்த எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து வெளியாகியுள்ளது. முன்னதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அதிபர் ட்ரம்ப் ஈரான் இன்று மிக கடுமையான தாக்குதல் நடத்தப் போவதாக கூறியுள்ளதாக குறிப்பிட்டதோடு, ஒருவேளை ஈரான் அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டால் உலகம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் சக்தியை கொண்டு ஈரான் மீது அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்தும் என்று எச்சரித்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த பரஸ்பர எச்சரிக்கைகள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பாகிஸ்தானின் கராச்சி நகர் மற்றும் ஈராக்கின் பக்தாத் நகர்களில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மக்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது சிலர் அமெரிக்க தூதரகத்தை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோடு தூதரக வளாகத்துக்குள் புகுந்தோர் அங்கிருந்த பொருட்களுக்கு தீ வைத்துள்ளதாக தகவல் வெளியானது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதை தொடர்ந்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 8 பேர் உயிரிழந்தனர். பியோங்யாங்கில் நடைபெற்ற ஆளும் தொழிலாளர் கட்சியின் 9வது மாநாட்டின் நிறைவுரையில் பேசிய வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தென்கொரியாவுக்கு எதிராக மிகவும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்கொரியாவை தன்னுடைய நாட்டின் நிரந்தரமான மற்றும் முதன்மையான எதிரி என்று பகிரங்கமாக அறிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையில் இனி சமாதான பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 67.2 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 72.87 அமெரிக்க டாலராக பதிவாகியது. மசகு எண்ணெயை தொடர்ந்து இயற்கை எரிவாயுவின் விலையில் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி அதன் விலை 2.859 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போது பதற்றமான சூழல்களுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலையேற்றம் உலக நாடுகளின் எரிபொருள் இறக்குமதி செலவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாயாவத்தை மயானத்துக்கு அருகில் உள்ள உட்பாதை ஒன்றில் புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்ட வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்றும் அதற்கான 4 தோட்டாக்களும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. நீர்கொழும்பு பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தர்கள் குழுவால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த நாடு தன்னுடைய பழிவாங்கும் அடையாளமான சிவப்பு கொடியை ஏற்றியுள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது முன்னெப்போதும் கண்டிராத ஒரு பலத்துடன் தாக்குதல் நடத்துவோம் என்று சபதம் செய்துள்ளனர். ஈரானிய தலைநகர் மீது 2வது நாளாக வான்வெளி தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் நாட்டின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதை முஸ்லிம்களுக்கு எதிரான போர் அறிவிப்பு என ஈரான் அதிபர் முத்திரை குத்தியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்டை நாடுகளான வளைகுடா நாடுகள் முழுவதும் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதன் விளைவாக கட்டார், இஸ்ரேல், பஹ்ரைன், குவைத், ஈராக், ஓமான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டு வருகின்றன. ஈரான் அதி உயர் தலைவர் அலி ஹமேனியின் மறைவுக்கு ரஷ்ய அதிபர் புடின் இரங்கல் தெரிவித்ததாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் ஹமேனி மரணம் மனித நெறிமுறை, சர்வதேச சட்டங்கள் அனைத்தையும் மீறிய ஒரு கொடூரமான கொலை என்றும் அவர் விவரித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சைப்ரஸில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளங்களை நோக்கி ஈரான் 2 ஏவுகணை தாக்குதல்களை ஏவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். சைப்ரஸில் உள்ள அக்ரோதி வான்படை தளம் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவதற்கும் உளவு தகவல்களை திரட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தளமே ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு முக்கிய இலக்காகவும் இருந்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி மீது மேற்கொள்ளப்பட்ட கூட்டு தாக்குதலின் பின்னணி தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு கடந்த சில மாதங்களாக கமேனியின் நகர்வு மற்றும் இருப்பிடங்களை கண்காணித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அவர் தன்னுடைய முக்கிய ஆலோசகர்களுடன் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு வளாகத்தில் கூட இருந்தது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு வான் மற்றும் கடற்படை நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக கூறப்பட்டது. முதலில் சனிக்கிழமை மாலை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சனிக்கிழமை காலை நடைபெறுவதாக இஸ்ரேல் புலனாய்வு அமைப்பு கண்டறிந்துள்ளது. அதன்படி தாக்குதல் நேரம் முன்னோக்கி மாற்றப்பட்டதாகவும் முக்கியமாக கமேனி அங்கு இருப்பார் என்று CIA உறுதிப்படுத்தியதாக தெரியவந்தது. இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை இஸ்ரேல் நேரப்படி காலை சுமார் 6 மணிகளவில் நீண்ட தூர துல்லிய ஆயுதங்களுடன் போர் விமானங்கள் புறப்பட்டன. அதைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் 5 நிமிடங்கள் கழித்து தெஹ்ரான் நேரப்படி காலை 9:40 மணிகளவில் நீண்ட தூர ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தெஹ்ரானில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்றில் ஈரானின் அரசியல் பாதுகாப்பு வட்டாரத்தின் மூத்த அதிகாரிகள் கூடி வந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ஈரான் போர் முன்னெச்சரிக்கையில் இருந்த போதும் தந்திர ஆச்சரியம் ஏற்படுத்த முடிந்ததாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கமேனியின் உயர் பாதுகாப்பு வளாகம் தாக்குதலின் ஆரம்பத்தில் அளிக்கப்பட்டதாகவும் செயற்கைக்கோள் படங்கள் இதை உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பரவலான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை மற்றும் வான்பரப்பு தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதன் காரணமாக இன்று அங்கு இயக்கப்படவிருந்த 12 வானூர்தி சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரத்து செய்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய வான்பரப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. அதன்படி ரத்து செய்யப்பட்ட வானூர்திகளின் விவரங்கள் பின்வருமாறு: கொழும்பு துபாய், கொழும்பு தோஹா, தமாம் கொழும்பு, கொழும்பு ரியாத், குவைத் கொழும்பு. இதேவேளை மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதோடு மேலதிக தவறுகளுக்கு அந்தந்த பயண முகவர்கள் அல்லது வானூர்தி நிறுவனத்தின் இணையதளங்களை தொடர்பு கொள்ளுமாறும் பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள ஈரானிய அரசாங்கத்துடன் தொடர்புடைய இலக்குகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. வான்வெளி மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் தெஹ்ரானை நோக்கிய பாதை ஏற்படுத்தவும் கடந்த ஒரு நாளில் இஸ்ரேலிய விமானப்படை பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியானது. தலைநகரில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அயதுல்லா அலி ஹமேனியின் மறைவுக்கு துக்கம் அனுசரிப்பதற்காக தெஹ்ரானில் பெரும்பாலான மக்கள் திரண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் ஓமானின் மசந்தம் கடற்கரையிலிருந்து சுமார் 5 கடற்படை மைல் தொலைவில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்தது. இந்த தாக்குதலில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் 20 பேரை கொண்டு அதன் முழுமையான பணியாளர் குழுவும் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. ஸ்கைலைட் என்று அழைக்கப்படும் இந்த கப்பலில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சிறிய தீவு நாடான ஃபலாவு நாட்டின் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஓமான் கடற்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததாக கடல்சார் பாதுகாப்பு மையம் மேலும் தெரிவித்தது. புதிய அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதை நோக்கமாக கொண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஓமான் பிரதான மத்தியஸ்த நாடாக செயற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்ட சம்பவத்தை கட்டார் அரசு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இந்த முறை வரலாற்று சாதனையாக 13,500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்புடன் நிறைவடைந்துள்ளது. இருப்பினும் திருவிழா நிறைவு பெற்று பக்தர்கள் கச்சத்தீவிலிருந்து வெளியேற முற்பட்ட போது பாரிய சர நெரிசல் ஏற்பட்டது. நேற்று இடம்பெற்ற கூட்டு திருப்பலியை தொடர்ந்து ஒரே நேரத்தில் பெருமளவு பக்தர்கள் தத்தமது ஊர்களுக்கு திரும்புவதாக படகுத்துறையை நோக்கி விரைந்தனர். பெருமளவு மக்கள் ஒரே இடத்தில் திரண்டதால் படகு ஏறும் பகுதியில் நீண்ட வரிசைகளும் தள்ளுமுள்ளு நிலையும் ஏற்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் அனைவரும் குறுகிய காலப்பகுதிக்குள் கச்சத்தீவிலிருந்து வெளியேற முயன்றமையே இந்த நெரிசலுக்கு பிரதான காரணமாகும். இதன்போது இந்தியாவிலிருந்து வந்த உறவுகளுக்கும் ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. எனினும் கடற்படையினர் நிலைமையை கட்டுப்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த முறை திருவிழா இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. நெடுந்தீவு பங்கு தந்தை மற்றும் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றது. இலங்கை மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பு உயர் அதிகாரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி காலமானதை தொடர்ந்து நாட்டின் புதிய இடைக்கால உச்சத்தலைவராக அயதுல்லா அலி ரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய அரசியலமைப்பின் 111வது பிரிவின்படி உச்சத்தலைவர் ஒருவர் பதவியில் இல்லாத போது அல்லது அவர் காலமானால் புதிய தலைவர் ஒருவரை நிபுணர்கள் பேரவை தேர்ந்தெடுக்கும் வரை ஒரு தற்காலிக தலைமை பொறுப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் உயர்மட்ட மதகுருமார்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆலோசனையின் பின் அலி ரேசா அராஃபி இந்த பொறுப்புக்கு தெரிவு செய்யப்பட்டார். அயதுல்லா அலி ரேசா
அராபி ஈரானின் செல்வாக்குமிக்க மத மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் ஆவார். தற்போது ஈரானின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர் சபையின் உறுப்பினர், ஈரானிய மதக்கல்வி கூடங்களின் தலைவர் மற்றும் நிபுணர்கள் பேரவையின் மூத்த உறுப்பினர் ஆகிய முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். அதேவேளை மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர்ச்சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அலி ஹமேனியின் மறைவு ஈரானுக்கு பெரும் அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தருணத்தில் நாட்டின் நிர்வாகம் மற்றும் ராணுவ கட்டமைப்பை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக அலிரேசா அராபியின் நியமனம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் நிபுணர்கள் பேரவை விரைவில் கூடி நிரந்தரமான ஒரு புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை அலிரேசா அராபி நாட்டின் உரிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பார். இடைக்கால தலைவராக அவர் நியமிக்கப்பட்டாலும் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் ஜனாதிபதி மசூத் பெசகியன் உள்ளடங்கிய தற்காலிக சபையுடன் இணைந்து அவர் பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் அவசர அறிவிப்பு. அடுத்த 37 நாட்கள் தொடர்பில் வெளியான முக்கியமான தகவல். இன்றிரவு உலகமே எதிர்பாராத பாரிய தாக்குதலை எதிர்பாருங்கள். டொனால்ட் ட்ரம்பை எச்சரிக்கை விடுத்து மிரட்டிய ஈரானின் பரபரப்பு அறிவிப்பு. ஈரானின் அதி உயர் தலைவர் அலி ஹமேனியின் உயிரிழப்பால் வந்த பின்விளைவுகள். அமெரிக்காவுக்கு எதிராக வெடித்த போராட்டம். அமெரிக்க தூதரகங்களை கொளுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் பலி. அடுத்த பெரும் பேரடி செய்தி. மற்றொரு நாட்டுக்கு எதிராக போரை அறிவித்தது பயங்கர நாடு வடகொரியா. முழு உலகுக்கும் பேரடி செய்தி. சர்வதேச சந்தையில் அதிரடி மாற்றம். மசகெண்ணெய் மற்றும் எரிவாயு விலை திடீர் அதிகரிப்பு. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி மீட்பு. யார் மீது தாக்குதல் நடத்த கொண்டுவரப்பட்டது? ஆரம்பமான விசாரணைகள். சிவப்பு கொடியை ஏற்றியது ஈரான். ஆரம்பமாகிறது போர். பீதியில் எதிரி நாடுகள். கமேனியின் மரணம். ரஷ்யாவின் அதிபர் புடின் இரங்கல். இணையத்தில் வைரலாகும் பதிவு. வரலாற்றில் முதல் முறையாக ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். வெளியானது பரபரப்பு காரணம். ஈரானிய உயர் தலைவர் கொல்லப்பட்டது இப்படித்தான். கமேனியை பின்தொடர்ந்த மரணம். வெளிவந்தது இஸ்ரேலின் துல்லிய தாக்குதல் பின்னணி. மத்திய கிழக்கு பதற்றம். முற்றாக இடைநிறுத்தப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 12 வானூர்தி சேவைகள். நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். ஓமான் கடல் பகுதியில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். மூடப்படவுள்ள சர்வதேச எண்ணெய் வழி கடல் பாதைகள். கச்சதீவில் நிலவிய அசாதாரண சூழல். கைதிகள் போல் நடாத்த முற்பட்டனரா? ஈரானின் புதிய இடைக்கால உச்ச தலைவர் நியமனம். நிர்கதியாக இருந்த மக்களுக்கு கிடைத்த பெரும் பலம். தயாரானது தாக்குதல் திட்டம்.